Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Max second chapter numbers and sequencesல exercise 2.4ல third sum பார்க்கலாம். Third sum வந்து find the nth term of the following sequences கொடுத்துக்கிறாங்க. இதில் first subdivision 2, 5, 10, 17. 2, 5, 10, 17 கொடுத்துருக்குறாங்க. இப்போ nth term வந்து a1 வந்து இது 2, a2 5, a3 வந்து 10, a3 வந்து a4 வந்து 17 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ a1 ஈக்குவல் டு 2. இப்போ nth term வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, find the sequences nth term கேட்டிருக்காங்க. அப்போ a1 வந்து இதுன்னா a2 வந்து என்ன இருக்கும், இங்கே வந்து 5 கொடுத்துருக்காங்க. 5 இது a1 வந்து 2, 2ங்கிறது வந்து 1 + 1, n வந்து 1ன்னு வச்சோம்னா 1 + 1 வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது 1ங்கிறது வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 1. அடுத்தது 5, 5ங்கிறது 4 + 1, அது வந்து 2 ஸ்கொயர். 4ங்கிறது 2 ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் 4 + 1 5. இப்போ n வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2, 5, 10, 17னா இது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1, இது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1, இது 10னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 17னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 4 ஸ்கொயருங்கிறது 16, 16 + 1 அது 17. அப்போ nth term is n ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது வந்து n ஸ்கொயரு, இது n, இது ஸ்கொயர் ப்ளஸ் 1. அதுதான் n ஸ்கொயருங்கிறது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அது வந்து 2. 1 ஸ்கொயர் 1 தான், 1 + 1 2. அதே மாதிரி 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து 5. அடுத்தது 10ங்கிறது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 17ங்கிறது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ nth term is n ஸ்கொயர் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 0, 1/2, 2/3 கொடுத்துருக்குறாங்க. இப்போ a1 வந்து 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 0 வந்து நம்மளுக்கு என்ன வரும், n வந்து 1ன்னு எடுத்துட்டோம்னா இந்த 1-ஐ 1ஆல் மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு 0 வரும். அப்போ 1 - 1/1, அது வந்து 0/1 வந்து 0. நெக்ஸ்ட்டு 1/2, ஏன்னா இதெல்லாம் ஃப்ராக்ஷன் இருக்குது, அதனால் இப்போ டிவிஷன்லேயும் நம்மளுக்கு நம்பர்ஸ் வேணும். அதனால் 1 - 1ல் 0 மட்டும் தான் வரும். இங்கே டிவிஷன் ஃப்ராக்ஷன், இதுலேயும் ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்போ இங்கே வந்து 1 இருந்ததுன்னா 1 - 1 வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு a2 வந்து 1/2. 1/2ங்கிறது வந்து இந்த மேலே இருக்கிற 1ங்கிறது வந்து 2 - 1. 2 - 1 தான் 1. அப்போ 1/2. நெக்ஸ்ட்டு 2/3. 2/3, 2/3ங்கிறது 3 - 1. 3ல் 2 போச்சுன்னா, 3ல் 1 போச்சுன்னா 2. இப்போ 2/3. அப்போ இது வந்து n, இது n - 1, இது n - 1, இங்கே n. அப்போ 3 - 1 தான் 2, இங்கே இது வந்து 3. இப்போ n வந்து 3, இங்கேயும் 3. இப்போ therefore the nth term is n - 1 divided by n. an equal to n - 1/n. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் இது 3, 8, 13, 8 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 3 இது வந்து 5, 5 ஆட் பண்ணிக்கிறாங்க. 3 + 5 8, 8 + 5 13, 13 + 5 18. இப்போ இந்த 3ங்கிறது இதுலேருந்து இதே -5 - 2 தான் 3. அதே மாதிரி 10 - 2 தான் 8. இங்கே 15 - 2 வந்து 13. அதே மாதிரி 20 - 2 18. இப்போ 5 × 1 வந்து 5 -2. இங்கே வந்து n வந்து 1ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 5 × 1 வந்து 5 - 2, அதுதான் 3. அதே மாதிரி நெக்ஸ்ட் n-க்கு வந்து 2ன்னு கொடுத்தோம்னா 5 × 2 10, 10 - 2 வந்து 8. அதே மாதிரி 13, 13னா 5 × 3, 5 3s are, n-க்கு வந்து 3ன்னு கொடுத்தோம்னா 5 3s are 15, 15 - 2 வந்து 13. அடுத்தது 5 × 4 வந்து 20, 20 - 2 வந்து 18. அப்போ an ஈக்குவல் டு 5 × n - 2. இந்த -2எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த 5க்கு பதிலாக நம்ம n-க்கு வேல்யூஸ் கொடுக்குறோம். 1ன்னு கொடுத்தோம்னா 5 1 is 5. அதே மாதிரி இங்கே வந்து 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, -2 18. அப்போ இதுக்கு என்னென்னா an equal to 5n - 2. n belongs to natural numbers. Hello students.
இதுவும் ஈஸியான சம் தான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா பை.